எங்கள் ஊர் ரேஷன் கடைக்கிட்டே ஆப்போசிட்லேயே ஒருத்திங்க இந்த மாதிரி மாவு கடை போட்டிருக்குறாங்க. மாவும் அரைச்சி விற்பாங்க, நம்ம கொண்டு போனால் அரிசியும் அரைச்சி கொடுப்பாங்க. போன டைம் வாங்கினேன், நல்லா இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமும் வாங்கிட்டு வந்தேன். அப்போவே தெரியும் அப்படியே இது மாற்றிடுவாங்க, அப்படியே குவாலிட்டி இல்லாமல் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். சரின்னு வாங்கிட்டு வந்து பார்த்தா அதை இப்படி நீத்து போய் இருக்குது. நம்ம விளம்பரம் பண்ணி யாரும் வாங்க போகிறதில்ல, இருந்தாலும் நம்மளே அடுத்த வாட்டி வாங்குறதுக்கெல்லாம் பண்ணிடுறாங்க பாருங்கள். நான் நீத்து போயிருக்குது. இதை அவுத்து நான் பார்க்குறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி நீத்து கிடக்குது, என் தலையில் கட்டிட்டாங்க. அப்புறம் அடுத்த வாட்டி நம்மளே எப்படி வாங்க முடியும்? அதை ஒரு கரெக்டாகவே கொடுக்க மாட்டாங்க. அந்த தண்ணி இருத்துட்டு இதில் கொட்டி வச்சுருக்கிறேன். இதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இருத்துட்டு தான் செய்யணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது இருத்துட்டு தான் அப்புறம் பண்ணணும். ஒரு டைம் அப்படி தான் கோமாதா மில்க்குன்னு கொண்டாந்தாங்க வீட்டுக்கிட்டே பாட்டில். சரி வாங்கலாம் மாட்டுப்பால்னு சொல்லி வாங்கினா நாள் தான் நல்லதாக கொடுத்தாங்க. அடுத்த நாளே தண்ணி கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதுவும் பாக்கெட் பால் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களே பாக்கெட் பால் கலந்து கொடுத்துருப்பாங்க போல். அப்புறம் நான் வந்து ஒரு வாரம் கழித்து வேண்டான்ட்டேன். அதே மாதிரி தான், எதை நம்பி நம்ம டக்குன்னு வாங்க முடியல. இனிமேல் அந்த கடைக்கு போனால் நான் வாங்க மாட்டேன் கண்டிப்பாக. அதை நம்ம மிக்சியிலே அரைச்சிட்டு போயிடலாம். அதுதான் இப்படி தான் இருக்குது.